மண்ணரிப்பு காரணமாக தண்டவாளம் அந்தரத்தில் தொங்குவதால் திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லும் ரயில் ஸ்ரீவைகுண்டம் அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 22 மணி நேரமாக உணவு உள்ளிட்டவை இன்றி 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் தவித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பயணிகளை சந்திப்பதற்காக களத்திலிருந்து நியூஸ் 18 குழு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெற்றி விவரங்கள். கனமழையின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் அந்தரத்தில் தொங்குவதால் ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரயிலில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் 22 மணி நேரத்திற்கும் மேலாக உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் எதுவும் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர். இது தொடர்பாக களத்திலிருந்து நியூஸ் 18 பிரத்யேக செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இதன் செய்தி எதிரொலியாக பல்வேறு கட்ட உதவிகளை நாடுவதற்காக அரசு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் முதற்கட்டமாக ரயிலில் சிக்கி தவித்து வரக்கூடிய பயணிகளுக்கு உணவு வழங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி கிளம்பிய அந்த ரயில் 800 பயணிகளுடன் நேற்று அதிகாலை சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயில் நிறுத்தப்பட்டது. அந்த தண்டவாளம் சேதமடைந்தால் ரயில் நிறுத்தப்பட்டது. பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் கிராம மக்கள் ஒரு 300 பயணிகளை மீட்டு அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தங்க வைத்தனர். எஞ்சி உள்ள 500 பயணிகள் ரயிலிலேயே தற்பொழுது வரை தவித்து வருகின்றனர். காலையில் இருந்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட எந்த விதமான குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த விதமான வசதிகளும் செய்யப்படவில்லை. காரணம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாலம் முழுவதும் நீரில் மீட்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீவைகுண்டத்திற்கு செல்லும் அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே ரயில்வே நிர்வாகம் எவ்வாறு அந்த பயணிகளை பாதுகாப்பாக வைப்பது, அவர்களுக்கு உணவு வழங்குவது என்பது குறித்து ஒரு உயர்மட்ட கூட்டம் மதுரை கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன் முடிவில் முதல் கட்டமாக ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு 2 டன் உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஹெலிகாப்டர் உணவுப் பொருட்களுடன் தற்பொழுது அங்கு ஸ்ரீவைகுண்டம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தூத்துக்குடியில் இருந்து ஒரு சாலை மார்க்கமாக ரயில்வே உயர் அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட தேவையான அடிப்படை பொருட்களுடன் சென்று கொண்டிருக்கின்றனர். 2 வகையிலும் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதே வேளையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தற்பொழுது அந்த ரயில் நிலையத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. எந்த விதமான தொடர்புகளும் இலகுவாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே ஜெனரேட்டரும் கொண்டு சென்று அங்கு அந்த ரயிலில் உள்ள 500 பயணிகளை இரவு அந்த ரயில் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக பாதுகாத்து அதன் பிறகு நாளை, அதாவது நாளை காலை, செவ்வாய்க்கிழமை காலை அவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சாலை மார்க்கமாகவோ அல்லது ரயில் மார்க்கமாகவோ அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று ரயில்வே உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நந்தா, நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு. இந்த ரோடு ஃபுல்லா நம்ம நடந்து வந்தோம். இங்க ரோடு இல்ல. திருச்செந்தூர் சென்னை விரைவு